ஸ்ரீ குருபியோ நமகா. ஸ்ரீ முத்துக்காளி ஜோதிடம் வாயிலாக உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. இந்த 2025ஆம் ஆண்டு முதல் காணொலி இது. அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கு. இப்போ நம்ம குரு வக்ர நிவர்த்தி எல்லாம் நடந்து முடிஞ்சிருக்கு. இப்போ இந்த மாசி மாதத்துல இந்த பிப்ரவரி 14ஆம் தேதியில 13ஆம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் 14ஆம் தேதி வரை உண்டான இந்த மாசி மாதத்துக்கு ஒரு ராசிக்கும் உண்டான ராசி பலன் என்ன அப்படிங்கிறதுதான் இப்ப நம்ம விரிவா பார்க்க போறோம். இந்த மாசி மாதத்துக்கு உண்டான முக்கிய நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது மௌனி அமாவாசை அப்படின்னு சொல்லிட்டு பிப்ரவரி மாதம் 27ஆம் தேதி வருது. அதாவது மாசி மாதம் 15ஆம் தேதி அன்னைக்கு என்னன்னா, நம்ம பொதுவா வாக்கினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் அதெல்லாம் நிவர்த்தி ஆகிறதுக்கு என்னெல்லாம் நம்மளுடைய பேச்சு மூலமா என்னெல்லாம் கர்மாவை நம்ம கேட்டு இருக்கோமோ அந்த பாவத்தை தொலைக்கிறதுக்கு அந்த மௌனி அமாவாசை அன்னைக்கு மௌன விரதம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அடுத்ததாக மாசி மகம் மார்ச் மாதம் 12ஆம் தேதி வருது. இந்த தடவை மாசத்துல பின்னாடி போயிடுத்து, மாசி 28ஆம் தேதிக்கு போயிடுது. ஸோ அன்னைக்கு மாசி மகம். அடுத்தது ஹோலி பண்டிகையானது 13/3/2025 மார்ச் 13ஆம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு பௌர்ணமி, அன்னைக்குதான் ஹோலி பண்டிகை. அதே போல காரடையான் நோன்பு, நம்ம சாவித்திரி விரதம்னு சொல்றோம் இல்லையா, அந்த காரடையான் நோன்பானது அந்த மாசி முடிந்து பங்குனி பிறக்கிற அந்த வேளையில அதை நம்ம அந்த விரதம் நோன்பு நோப்பது வழக்கம். அது 14/3/2025 மாலை 5லிருந்து 6 மணி அந்த நேரத்துக்குள்ள காரடையான் நோன்பு இருக்கிறவங்க விரதம் இருந்து சரடு கட்டிக்கிறது ரொம்ப விசேஷம். நம்ம அதற்குண்டான பதிவுகள் எல்லாம் பின்னாடி பார்க்கலாம். இப்போ இந்த மாசி மாதத்திற்கு ஒரு ராசிக்கும் உண்டான ராசி பலன்கள் என்ன, கிரகங்களுடைய நகர்வானது என்ன நல்லது, என்ன பண்ண போறது நமக்கு அப்படின்னு விரிவா பார்க்கலாம். ஸ்ரீ குருபியோ நமகா. இது மகர ராசி மகர லக்னக்காரர்களுக்கு இந்த மாசி மாதத்துக்கு உண்டான ராசி பலன். இப்போ கிரகங்களுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு பார்த்தா, உங்கள் லக்னத்திற்கு 2ஆம் இடத்தில் சூரியன் புதன் சனி, 3ஆம் இடத்தில் ராகுவும் சுக்கிரனும், 5ஆம் இடத்தில் குரு, 6ல் செவ்வாய் வக்ரகதியில இருக்க, 9ஆம் இடத்தில் கேது. இப்போ மகர ராசிக்காரர்களுக்கு 5ல குரு இருக்கு. உங்களுக்கு பலன்கள் ரொம்ப நல்லா நடக்க போறது அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு ரொம்ப நல்லாவே போயிட்டு இருக்கு. இருந்தாலுமே இப்போ ஒரு 3-4 மாதங்களாக கொஞ்சம் ஒரு தொய்வு, ஒரு சரியா விஷயங்கள் நல்லா போகலையே அப்படிங்கிற மாதிரி நிறையத்துக்கு எதிர்பார்த்து காத்துட்டே இருக்கிற மாதிரியான நிலைமை தான் நிறைய இருக்கு. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, குரு வக்ரகதியில போயிட்டு இப்பதான் வக்ர நிவர்த்தி ஆயிருக்கு. ஸோ இனி நீங்க அந்த விட்ட இடத்த இனி நீங்க பிடிக்கலாம். இது நாள் வரையில நிறைய பேருக்கு வேலைக்கு காத்துன்றவங்களுக்கு கட்டாயமா வேலை கிடைச்சிருக்கு, வேலை மாற்றம் அவசியமாக இருந்திருக்கிறது. அதே போல திருமண முயற்சிகள் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு மனமலான அதற்கு உண்டான விஷயங்களும் பாசிட்டிவா நிறைய நடந்து முடிஞ்சிருக்கு. இப்போ நிறைய பேர் திருமணத்திற்காக காத்துட்டு இருப்பவர்களுக்கு இது என்ன சொல்றது, ஒரு செகண்ட் ஃபேஸ்ன்னு வச்சுக்கலாம் நம்ம. இப்ப இந்த அடுத்த இதுல உங்களுக்கு நிறைய மலமலன்னு நல்ல விஷயங்கள் எல்லாமே கைகூடி வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. நிறைய பேருக்கு புது வீடு அமைந்திருக்கு, திருமணம் முடிவாயிருக்கு, வீட்டுல நிறைய சுபங்கள் நடந்திருக்கு, குழந்தைகள் வகையிலையும் நிறைய வருமானங்களும் நல்லாவே இருந்திருக்கு. ஸோ இந்த நிலைமை உங்களுக்கு இந்த மே மாதம் வரைக்கும் நீடிக்கும். அடுத்து குரு 6க்கு அவர் போகும்போது கொஞ்சம் பலன்கள் வேற மாதிரி நடக்கும். இப்போ இந்த சனியுடைய 2ஆம் இடத்துல அவர் உட்கார்ந்து இருக்கிறது என்னன்னா, குடும்ப ஸ்தானம் கொஞ்சம் வீக்கா தான் இருக்கு. ஏன்னா தன வருமானம் எல்லாம் இருந்தாலுமே ஒரு பக்கம் குடும்பத்துல ஏதோ சின்ன சின்ன ஒரு வார்த்தைகள்னால ஒரு மனஸ்தாபமோ, குடும்பத்துல இருக்கிறவங்களுக்குள்ள மனதளவுல ஒரு பெரிய இடைவெளி இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங்கோ கட்டாயமா இருந்திருக்கும். சில பேருக்கு தகப்பனாருடைய உடல்நிலையில ஒரு தொந்தரவோ, இல்ல அவர் வகையில ஒரு முன்னேற்ற குறைபாடுகளோ கட்டாயமா இந்த ஒரு மாதம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இப்போ சூரியன் புதன் சனி 3 பேரும் சேர்ந்து 2ஆம் இடத்துல இருக்கும்போது என்ன ஆகும்னா, புதன் 2ல இருக்கிறதுங்கிறது ரொம்ப ஒன்றும் ஒரு நல்ல இதுன்னு சொல்றதுக்கு இல்லை. ஏன்னா 6க்கும் 9க்கும் உண்டானவன் 2ல இருக்க. ஒரு வகையில பார்த்தா நிறைய பேரு வேலை விஷயமாகவோ உயர்கல்விக்காகவோ வெளி இடங்களுக்கு போறதுக்காகவோ நிறைய முயற்சிகள் பண்ணிருப்பீங்க. அது மூலமா நிறைய தன வருமானங்களும் இருந்திருக்கும். ஆனா அதே நேரத்துல கொஞ்சம் நமக்கு ஒரு நம்மளுடைய கோபத்தினால ஒரு வார்த்தையை நம்ம பேசிட்டு அது மூலமா கொஞ்சம் எல்லாரும் முன்னாடியே நமக்கு ஒரு இன்சல்ட் ஆறதுக்கும் அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். அதுல மட்டும் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா உங்களுடைய வார்த்தை ரொம்ப ஒரு விபரீதமான பிரச்சனையில கொண்டு உங்களை விட்டுரும். அதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. மற்றபடி லோன் அப்ளை பண்ணி காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு, ஏதாவது புதுசா ஒரு இடம் வாங்க போறேன், ஒரு காலி மனை வாங்கி போட போறேன் அப்படின்னா அதற்கு உண்டான விஷயங்கள் தாராளமா பண்ணலாம். அடுத்தது அந்த செவ்வாய் வக்ரமும் நிவர்த்தியாகி இந்த மாத இறுதியில போகும்போது டக்கு டக்கு அந்த விஷயங்கள் எல்லாமே நடக்கும். இப்போ வீடை நான் விற்க போறேன்,
அதை சேல் பண்ணிட்டு நான் வேற ஒரு இடத்துல வாங்கிக்க போறேன், இல்ல வீடு கட்டிக்க போறேன் அப்படின்னா அது எல்லாமே, ஒரு லேண்டா வாங்கி போட போறேன் அப்படின்னா அது எல்லாமே அழகா நீங்க பண்ணலாம். அடுத்து 3ஆம் இடத்தில் ராகுவும் சுக்கிரனும் இருக்கிறது என்ன அப்படின்னா, உங்களுடைய அதாவது டிராவல் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகும். நிறைய இடங்களுக்கு வந்து டிராவல் பண்ணி அது மூலமா புது புது கான்டாக்ட்ஸ் நிறைய கிடைக்கும். அது மாதிரி அதே போல உங்களுடைய பேச்சும் ரொம்ப அப்படியே பிரம்மாண்டமா இருக்கும். பேசுறது வந்து தேன் ஒழுக பேசுவீங்க. அதே மாதிரி வாயாலே பந்தல் போட்டு அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி வார்த்தை ஜாலங்களோட ரொம்ப அழகான கோர்வையான வார்த்தைகளை இது பண்ணி நீங்க வந்து பேசி எல்லாரையும் கவர் பண்ணிடுவீங்க. ஸோ அது மூலமா வந்து அது உங்களுடைய பிசினஸுக்கோ உங்களுடைய இதுக்கு வந்து ரொம்ப அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அது நல்ல பலன்களையும் கொடுக்கும். அப்கோர்ஸ் அது மறுப்பதற்கு இல்லை. அதே நேரம் எதிர்பாலின நட்பு, பெண்களோட பர்டிகுலரா அவங்களோட நட்புல கவனமா இருக்கணும். இப்போ கேர்ள்ஸுக்குமே வந்து ரொம்ப ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தி ரொம்ப நல்லா பேசிட்டு இருந்தா, அவளோட நல்ல இது போயிட்டு இருக்கு அப்படின்னா திடீர்னு ஒரு சண்டை வந்துடும். அதுல எல்லாம் மட்டும் ரொம்ப கவனமா இருக்கணும். அதே போல பொழுதுபோக்கு அம்சங்களுக்காக ரொம்ப மனசு அது தேடின்னு போகும். அந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அடுத்தது குரு பகவான் 5ல உட்கார்ந்து இருக்கும் போது இந்த வக்ரகதியில அவர் இருக்கிறப்போ வந்து சரியா கொடுக்காத பலன்கள் எல்லாத்தையுமே இப்ப வக்ர நிவர்த்தி ஆனதுக்கு அப்புறமா ரொம்ப அழகா எடுத்து கொடுப்பார். குரு பகவான் உங்களுக்கு யாருன்னா 3-12 உடையவர். அதாவது மனசுல இருக்கக்கூடிய அந்த தைரியம், இளைய சகோதர பாவம் எல்லாமே அதுதான். அதாவது ஒரு வேலை செய்யணும்னா மனசுக்குள்ள அதுக்கு ஒரு ஜோஷோட நம்ம எடுத்து செய்யணும் இல்லையா? அந்த ஒரு வேகம், வைராக்கியம் எல்லாம் மனசுல இப்ப ரொம்ப நல்லா இருக்கும். அது வந்து 12ஆம் இடம் அதிபதி அப்படிங்கும் போது என்னன்னா, நிறைய பேருக்கு வந்து வெளிநாட்டு முயற்சிகள் எல்லாம் இப்ப பலிதமாகும். அதே போல வெளிநாட்டுல இருந்து நான் வேலை பண்ணிட்டு இருக்கேன், அங்க இருந்துதான் நான் இது பண்றேன், என்னோட இன்கம் எல்லாம் எனக்கு வருது அப்படின்னா அது எல்லாமே ரொம்ப சூப்பரா வரக்கூடிய ஒரு காலகட்டம். நீங்க என்ன விஷயத்துக்கு ட்ரை பண்றீங்களோ உங்க முயற்சிகள் எல்லாமே நல்ல விதமாக பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கம்யூனிகேஷன் அவ்வளவு எக்ஸலண்டா இருக்கும். அடுத்தது 6ஆம் இடத்துல செவ்வாய் போய் உட்கார்ந்து இருக்கும் போது என்ன பண்ணுவாருன்னா, ஆரோக்கியத்துல நிச்சயமா ஒரு சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸை கொடுத்தாலுமே எதிர்ப்புகள் எல்லாம் அடங்கும். எளிமையே இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற நிலைமை. எல்லாரும் அதான் உங்க கம்யூனிகேஷன் பாவகம் நல்லா இருக்கிறதுனால அப்படி ஏதோ ஒரு பேச்சிலே அவங்கள வந்து நீங்க பதில் பேச முடியாதபடி பண்ணிடுவீங்க. அவங்க வாயடைச்சு போயிடுவாங்க. அதே போல எதிர்ப்புகள் ஒடுங்கக்கூடிய காலகட்டம் இது. அதே 4ஆம் இடத்திற்கும் 11ஆம் இடத்திற்கும் உண்டானவர் அப்படிங்கும் போது உங்களுடைய சொத்துக்கள் மூலமாக, வாகனம் மூலமாக வருமானம். இப்ப நிறைய பேர் வந்து வாகனத்தையே அவங்களோட ஜீவனமா வச்சுட்டு இருப்பாங்க இல்லையா? ஒரு டிராவல்ஸ் வைக்கிறதோ இல்ல அதாவது ஒரு ஸ்டாண்டுல என்னோட வண்டியை நான் வந்து அவர்லி பேசிஸ்ல அந்த மாதிரி கொடுத்துருக்கேன் அப்படின்லாம் நிறைய பண்ணும்போது இந்த வாகனத்தை வந்து மெயின் முதலீடாக வச்சு பண்றவங்களுக்கு எல்லாமே வந்து நல்லா உங்களுக்கு இருக்கிற காம்படிஷன் குறைஞ்சு உங்களுக்கு உண்டான வருமானம் நல்லா வரத்துக்கும் அதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இனி அடுத்தடுத்து வர காலகட்டங்களும் ரொம்பவே நல்லா இருக்கு. 11ஆம் பாவகம்ங்கிறது வந்து உங்களுடைய திருப்தி ஸ்தானம், உங்களுடைய லாபஸ்தானம். அதற்கு உண்டான செவ்வாய் 6ல போய் கொஞ்சம் வக்ரமானாலும் கூட அது வந்து உங்களுக்கு ஓரளவு நல்ல பலன்களையே கொடுக்கும் ஒரு 15 நாட்களுக்கு பிறகு அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்ததாக ராகு வந்து 3ஆம் இடத்துல இருக்கிறது நல்ல பிளேஸ்மெண்ட். ஏன்னா இந்த ராகு, கேது, சனி இவங்களுக்கு எல்லாம் வந்து 3, 6, 11 அந்த 3 இடங்களுமே ரொம்ப ரொம்ப உத்தமமான இடங்களாக நம்மளுடைய வேத ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப பாரம்பரிய இதுல வந்து என்ன 3, 6, 11 அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல இடம். அதுல போய் இந்த பாவ கிரகங்கள் சாயா கிரகமான ராகு உட்கார்ந்து இருக்கும் போது அது ரொம்ப ரொம்ப நற்பலன்களை கொடுக்கும். நீங்க என்ன உங்க மைண்ட்ல வந்து ஆழமா யோசிச்சு இதைத்தான் நான் செய்ய போறேன் அப்படின்னு நீங்க தீர்மானம் பண்ணிட்டா அது நீங்க கட்டாயம் பண்ணுவீங்க. பொதுவாகவே மகர ராசிக்காரர்கள் வந்து அதாவது இங்கிலீஷ்ல அதுக்கு வந்து என்ன மவுண்டன் கோட்டுன்னு சொல்லுவோம் நம்ம. அதாவது அதுக்கு வந்து அந்த மலை மேல நின்று மலையாடு சொல்றோம் இல்லையா? அது வந்து மலை உச்சிக்கு போய் அங்க நிக்கிறது தான் வந்து அதோடைய ஒரு பெரிய இதுவா அச்சீவ் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்குமோ. அது மாதிரி மகர ராசிக்காரர்கள் வந்து அவங்களோட எய்மே என்னன்னா, அவங்கள வந்து நீங்க மற்ற ஃபேமிலி சென்டிமெண்ட் அது இதை வச்செல்லாம் மடக்க முடியாது. அவங்களுக்கு என்னன்னா அச்சீவ்மெண்ட் அதுதான் அவங்களுக்கு. நான் வந்து ஒரு உயர்ந்த நிலைக்கு போய் வாழ்க்கையில உட்கார்ந்துருக்கேன், யாராலையும் ரீச் பண்ண முடியாத ஒரு இடத்த நான் அச்சீவ் பண்ணிட்டேன் அப்படின்ற இடத்துல போய் நின்னாதான் அவங்க மனசு சமாதானம் ஆகும். அதுக்கு உண்டான அந்த கோல் செட் பண்ணிக்கிறாங்க இல்லையா? அது ஒருத்தரை பொறுத்தது. எந்த லெவலுக்கு அவங்க செட் பண்றாங்க அப்படிங்கறத பொறுத்தது. அதனால அவங்க வந்து ரொம்ப அயராத உழைப்பாளிகள். நிறைய பேரை வந்து ஒரு ஏணி மாதிரி அவங்க கை தூக்கி ஏற்றி விடுவாங்க. இவங்க என்னமோ ஒரு இது கீழே தான் இருப்பாங்க. ஆனா இவங்க யாரெல்லாம் கை தூக்கி விட்டாங்களோ அவங்க எல்லாம் ரொம்ப அபாரமான உயரத்துல இருப்பாங்க. அதனாலே மகர ராசிக்காரர்களுடைய கைடன்ஸ் வந்து இருந்ததுன்னா அது ரொம்ப ரொம்ப நல்லது. சரி, இப்போ இவங்களுக்கு வந்து இந்த 9ஆம் இடத்து கேது என்ன பண்ணுவாருன்னா, கொஞ்சம் பூர்வீக வழியிலும் குலதெய்வ வழிபாட்டு வகையிலும் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு தடைகள் அப்பப்ப கொடுப்பார். நம்ம பிளான் பண்ணபடி பண்ண முடியலையேன்னு இருக்கும். ஆனா நீங்க விடாம முயற்சி பண்ணி
குலதெய்வ வழிபாடு தவறாமல் பண்ணுங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப நற்பலன்கள் கொடுக்கும். ஏன்னா இந்த குரு வந்து அவருடைய 5ஆம் பார்வையால கேத்துவை பாக்குறாரு இல்லையா, 9ஆம் இடத்தை. அப்ப என்ன ஆகும்னா இந்த 5, 9, 11 லக்னம் இந்த பாவகங்கள் எல்லாமே ரொம்ப சுபத்துவமாகும். அதுக்கு வந்து நல்ல சுபத்துவம்னா என்ன, நல்ல எனர்ஜி கிடைக்கிறதுன்னு அர்த்தம். அதற்கு உண்டான நல்ல விஷயங்கள் நல்லா வலுப்பெற்று நடக்கும்னு அர்த்தம். அப்ப அந்த 9ஆம் இடத்திற்கு குரு பார்வை படுகிறது, 11 லாபஸ்தானத்திற்கு படுகிறது, உங்கள் லக்னத்தின் மேலேயே அவருடைய இது பண்ணுது. இப்போ ஒரு 3 மாசமா ரொம்ப அப்படியே டல்லா இருந்தவங்க வந்து இனி பயங்கர சுறுசுறுப்போட வேலை பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அடுத்த 3 மாதத்துக்கு உண்டான கோலை செட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பிப்ரவரி 6 இல்லையா, மார்ச், ஏப்ரல், மே 15ஆம் தேதி கரெக்டா இப்பத்துல இருந்து 3வது மாசம் பயிற்சி ஆக போறாரு, குரு பயிற்சி ஆக போறது. இப்ப அதுக்குள்ள உங்களுடைய என்ன டார்கெட்டோ அதுக்கு உண்டான வேலைகளை மலமலன்னு நீங்க பண்ணுங்க. நல்ல மாதிரியான ரிசல்ட் கட்டாயமா உங்களுக்கு கிடைக்கும். நிறைய திருமண வாய்ப்புகள், திருமண முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கும் அதுக்குள்ளேயே எல்லாமே கைகூடி வரும். மகர ராசிக்காரர்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு இந்த மாசி மாதம், கவலைப்பட வேண்டியதில்லை. சின்ன சின்னதா வந்து ஒரு ஆரோக்கியத்துல லேசா ஒரு அக்கறை தேவை. அதே நேரத்துல குடும்பத்தை மட்டும் கொஞ்சம், ஏன்னா நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையும் கொண்டு போய் ஃபேமிலியில கொட்டினோம் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் 2ல சனி இருக்கிறதுனால அது வந்து கொஞ்சம் சுமாரான பலன்களையே கொடுக்கும். அடுத்து வந்து இப்ப ராகு நகர்ந்து 2ஆம் இடத்துக்கு வருவார். வருமானம் நல்லா இருக்கும், ஆனா நீங்க பேசுற வார்த்தை வந்து அக்னி பிழம்பு மாதிரி வரும். அதனால அதுல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய அவசியம். கொஞ்சம் உங்களை நீங்களே காம் பண்ணிக்கோங்க, எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா அதுவே நடக்கும். வாழ்த்துக்கள். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அதை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு. அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் எல்லா நோட்டிபிகேஷன்ஸும் உங்களுக்கு வந்து சேரும். உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தெரியும். நன்றி.